இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 26ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில் புனித ஜான் பெர்க்மன்ஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். இவருடைய தந்தை காலணிகளை செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலை செய்து வந்தார். மிக இளைய வயதிலேயே குருவாக ஆக வேண்டும் என்கிற ஒரு ஆவல் இருந்ததால் ஜான் பெர்க்மன்ஸ் தந்தையிடத்தை தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். இவருடைய தந்தை இவரை மறைமாவட்ட குருவாக உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிற நேரத்தில் ஜான் பெர்க்மன்ஸ் என்பவர் சபையில் ஒரு துறவியாக மாற இவர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். இருந்தாலும் இவருடைய தந்தை இவருடைய விருப்பத்திற்கு மறுப்பு தெரிவிக்காமல் இவரை சேசு சபையினுடைய துறவு மடத்திற்காக அனுப்பி வைக்கிறார். அன்புமிக்கவர்களே, மிக இளைய வயதிலே ஞானம் நிறைந்தவராகவும் பக்தி நிறைந்தவராகவும் ஒழுக்கம் நிறைந்தவராகவும் இருந்த ஒரு காரணத்தினால் சேசு சபை குருக்கள் இவருடைய நவ சந்நியாச பயிற்சிக்கு பிறகு ரோம் நகரத்திற்கு தத்துவியல் படிக்க அனுப்பியதாகவும் அங்கே மிக சிறந்த மாணவராக இவர் சிறந்து விளங்கினார் என்றும் அந்த கல்லூரியில அறிவார்ந்த ஒரு தத்துவியல் மாணவராக இருந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, குருத்துவ அருட்பொழிவுக்கு முன்னமாகவே உடல் நோய்வாய்ப்பட்டு கடைசியில் ஒரு புனிதமிக்க வாழ்வை வாழ்ந்து மரித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, புனித ஜான் பெர்க்மன்ஸ் என்பவர் தான் நம்முடைய பீட சிறுவர்களுடைய பாதுகாவலராக அறியப்படுகிறார். இவருக்கு பின் வாழ்ந்த புனித டொமினிக் சாவி அவர்களையும் பீட சிறுவர்களுடைய பாடகர்களுடைய பாதுகாவலராக நம்ம அறிகிறோம். ஆனால் புனித டொமினிக் சாவியை வாழ்வதற்கு முன்னமே வாழ்ந்த புனித ஜான் பெர்க்மன்ஸ் அவர்கள் தான் முதலாக பீட சிறுவர்களுடைய பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். காரணம், நாம் அன்றாடம் செய்கிற சின்ன சின்ன காரியங்களை மிக ஆர்வத்தோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இறைவனுடைய மாட்சிக்காக நம்ம செய்கிற பொழுது உண்மையாகவே ஆண்டவருடைய பார்வையில் அது உயர்ந்ததாக கருதப்படும் என்று சொல்லிக் கொடுத்தவர் இவர் தான். டூ ஆர்டினரி திங்ஸ் இன் அன் எக்ஸ்ட்ராடினரி வே என்று சொல்லி சின்ன சின்ன செயல்களை செய்கிற நேரத்தில் இது இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக செய்கிறேன் அப்படி என்று நாம் செய்தால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளையும் நம்மால் புனிதப்படுத்த முடியும். ஒரு துடைக்கிற வேலையாக இருக்கலாம், ஒரு சின்ன சுத்தம் செய்கிற ஒரு வேலையாக இருக்கலாம், சமைக்கிற வேலையாக இருக்கலாம், பிறருக்கு செய்கிற ஒரு சின்ன உதவியாக இருக்கலாம். எல்லாவற்றிலுமே இறை சிந்தையோடு இறைவனுக்கு செய்வதாக நாம் நினைத்து செய்தால் எல்லா காரியங்களையும் புனிதப்படுத்த முடியும் என்று நிரூபித்தவர் தான் புனித ஜான் பெர்க்மன்ஸ். அவருடைய பரிந்துரையால் ஒவ்வொரு நாளையும் புனிதமாக இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க நாம் இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடக்க போகிற காரியங்களை குறித்து நமக்கு எச்சரிக்கை தருகிறார். அதாவது எருசலேம் ஆலயம் அழிக்கப்படும் என்கிற ஒரு எச்சரிக்கையும், அதே நேரத்தில் இயற்கை பேரிடர்கள் வரும் அப்படிங்கிற இரண்டாவது ஒரு எச்சரிக்கையும், மூன்றாவது போர் மூழும் என்கிற ஒரு எச்சரிக்கையும், நாலாவது போலி தீர்க்கதரிசிகள் எழுவார்கள் என்கிற இந்த 4 எச்சரிக்கைகளைத்தான் வரப்போகிற நிகழ்வுகளாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறார். அன்புமிக்கவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது ஆண்டவர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனங்கள் நிச்சயமாக நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்திலேயே பார்த்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இயற்கைக்கு முரணான நம்முடைய வாழ்க்கையில் கண்டிராத இயற்கை பேரிடர்கள் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் நடந்து கொண்டே இருக்கின்றன. மேக வெடிப்பு என்று சொல்லப்படுகிற இந்த வரலாறு காணாத மழை, அடுத்தது கந்தக அமிலங்கள் மழை பெய்வதாக அமெரிக்காவில் நம்ம பார்க்கிறோம். சூறாவளி காற்று வருவதாக பல்வேறு செய்திகளை நம்ம கேட்கிறோம். நிலநடுக்கங்கள் வந்ததாக நம்ம பார்க்கிறோம். பேரழிவுகளை ஏற்படுத்துகிற தொற்று நோய்களை நம்ம பார்க்கிறோம். அதே போல 3 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி நம்ம அறிகிறோம். 1 வருடத்திற்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் பாலஸ்தீன போர்களை பற்றியும் நம்ம நிச்சயமாக அறிவோம். இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவில், அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு போலி தீர்க்க தரிசிகளை போலி போதகர்களையும் இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். மக்களை தவறான வழியில் வழிநடத்துபவர்கள், நாங்கள் உயிரோடு சிலரை எழுப்புகிறோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பவர்கள், மாயஜாலங்கள் செய்து மக்களை மனம் மாற்ற முயற்சி செய்பவர்கள், இவை அனைத்தையும் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எச்சரிக்கையாக 2000 வருடங்களுக்கு முன்பாகவே நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த எச்சரிக்கை நமக்கு தருகிற பாடம் என்ன? அன்புமிக்கவர்களே,
கடந்த 24ஆம் தேதி சகாய அன்னையினுடைய நினைவு திருப்பலியை எங்களுடைய இல்லத்தில் நாங்கள் நடத்தினோம். பல்வேறு சகோதரர்கள் சாட்சியம் கூறினார்கள். அதில் ஒரு சகோதரி சொன்ன சாட்சியம் என்னை தொட்டது. அதாவது அவருடைய குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு மருத்துவ சிகிச்சை நடந்ததாம். அதில் மிகுந்த வேதனையோடு அழுது, அந்த மருத்துவமனையில் இருக்கிற எல்லாருக்குமே கேட்கிற வரையில் வேதனையோடு அழுது கடைசியில் அவர் சிகிச்சை பெற்று குணமடைந்து வீட்டிற்கு வந்த பிறகு அவர் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் வலியே இல்லாமல் அப்படியே ஒரு ஆசீர்வாதமாக, எந்தவித வலியே இல்லாமல் அதிசயத்தக்க விதமாக நம்முடைய வாழ்க்கையில் குணம் பெற வேண்டும் என்று நாம் எண்ணுகிற நேரத்தில் அந்த சகோதரி சொன்னார், இயேசுவினுடைய வேதனையோடு என்னுடைய கஷ்டத்தையும் வேதனையும் துன்பத்தையும் அனுபவித்து ஏசப்பா எப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க என்பதை உணரச் செய்த இறைவனுக்கு நன்றி அப்படி என்று குணமடைந்த அந்த சகோதரிக்காக அவருடைய உறவினர் சகோதரி ஒருவர் சாட்சியம் சொன்னார். அன்புமிக்கவர்களே, வழி இல்லாமல் அல்லது வேலையே இல்லாமல் அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ வேண்டும் அப்படி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலேயே துன்பங்கள் வாயிலாகவும் சிரமங்கள் வாயிலாகவும் கஷ்டங்கள் வாயிலாகவும் சோதனைகள் வாயிலாகவும் இறைவன் நம்மோடு பேசுகிறார். இப்படிப்பட்ட துன்பங்கள் வருகிற நேரத்தில், இயற்கை பேரிடர்கள் வருகிற நேரத்தில், குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படுகிற நேரத்தில் நாம் மயங்கிவிடக்கூடாது, அஞ்சிவிடக்கூடாது, பயந்துவிடக்கூடாது, நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. காரணம், இதைவிட மிகப்பெரிய ஒரு காரியத்தை இறைவன் நமக்கு செய்ய இருக்கிறார் என்பதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு இன்றைக்கு அந்த நற்செய்தி வாசகத்தில் சொல்லுகிறார். இவையெல்லாம் நடக்கும் பொழுது நீங்கள் அஞ்சி விடாதீர்கள் அப்படி என்று. ஆகவே அன்புமிக்கவர்களே, துன்பத்திலும் சோதனையிலும் வேதனையிலும் புரியாத எதிர்நோக்கற்ற ஒரு சூழலிலும் வாழுகிற பொழுது எது நம்மை சுற்றி அச்சுறுத்தலாக நடந்தாலும் நம்முடைய தேவன் நம்முடைய அருகில் இருக்கிறார், நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் புனிதத்தில் வாழ்ந்திட இறைவன் உங்களை தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.